Hi friends, welcome back to my channel Calligraphy DIY. இன்னைக்கு learn calligraphy in 5 minutes using only a pencil. Just ஒரு pencil and 5 minutes. Let's learn beautiful calligraphy. இந்த கேலிகிராஃபியில் சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே பென்சிலை வச்சே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். First step 1, hold your pencil lightly. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பென்சிலை ஹோல்ட் பண்ணுறதே லைட்டாக, அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொடுக்காம லைட்டாக நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். அப் ஸ்ட்ரோக்ஸ் ஆல்வேஸ் தின். அப் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம எப்பொழுதுமே தின்னாக தான் எழுதுவோம். ஒரு நார்மல் பால் பாயிண்ட் பெனில் நம்ம ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே லைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு மேலே அது திக்காக இருக்கக்கூடாது. அப் ஸ்ட்ரோக்ஸ்னால் அதுதான் அதோட பேஸே அதுதான். ரெண்டாவது டவுன் ஸ்ட்ரோக்ஸ் ஹெவி. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். இதில் நம்ம அப் ஸ்ட்ரோக்ஸ் எழுதும் போது லைட்டாக எழுதியிருப்போமா, டவுன் ஸ்ட்ரோக்ஸ்ன்றது நம்ம கீழ் நோக்கி எழுதுறது. அதனால் அதோட கேலிகிராஃபியோட பேசிக் ரூலே இது தான். நம்ம அப் ஸ்ட்ரோக்ஸ் போகும்பொழுது தின்னாகவும், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த வேர்டு கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் ஹெவியாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம எழுதணும். பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் நிறையா இருந்தாலும் அதுலேயுமே பேசிக் இந்த அப் ஸ்ட்ரோக்ஸ், டவுன் ஸ்ட்ரோக்ஸை வச்சு தான் அடுத்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் டவுன் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு அப்புறம் அப் ஸ்ட்ரோக்ஸ், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டுமே ஒட்டுக்காக க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். டவுன் ஸ்ட்ரோக்ஸ் திக்காகவும், அப் ஸ்ட்ரோக்ஸ் தின்னாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அடுத்தது ஸ்டெப் 3, பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ். பேசிக் ஸ்ட்ரோக்ஸுங்கெல்லாம் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுனால எல்லாமே கிளியராக தெளிவாக பார்த்துக்க போகிறோம். பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் என்னன்னா, அப் ஸ்ட்ரோக்ஸ், டவுன் ஸ்ட்ரோக்ஸ், ப்ரெஷர் வேரியேஷன் ரைட், ப்ரெஷர் வேரியேஷன் லெஃப்ட், ஓவர்டர்ன், அண்டர்டர்ன், காம்பவுண்ட் கர்வ், ஓவல், அசெண்டிங் லூப், டிசெண்டிங் லூப். ஓகேவா? இது எல்லாமே ஒன்றும் தனித்தனியாக அந்த வேர்டுக்கு கீழேயே அது எப்படி இருக்குன்றதை நான் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கையில தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் ப்ரெஷர் வேரியேஷன் அப்படின்னும்பொழுது, ப்ரெஷர் வேரியேஷன் போது நம்ம அதை டவுன் ஸ்ட்ரோக்ஸில் தான் கொண்டு வருவோம். ஆனால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் லைட்டாக ஒரு ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கறது தான் ப்ரெஷர் வேரியேஷன் ரைட், ப்ரெஷர் வேரியேஷன் லெஃப்ட்டுன்னு சொல்கிறோம். அது ஒரு பேசிக் ஸ்ட்ரோக்ஸில் ஒரு பாயிண்ட்டு. ஓவர் டோன் ஆல்ரெடி மேலேயே போட்டு காமிச்சிருப்பேன். டவுன் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு அப் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது ஓவர் டோன். அது நான் மேலே எழுதும் போதே கரெக்டாக அந்த டவுன் ஸ்ட்ரோக்ஸ், அப் ஸ்ட்ரோக்ஸ், ப்ரெஷர் பற்றி சொல்லும் பொழுதே கரெக்டாக காட்டியிருப்பேன். அதே மாதிரி அடுத்ததுமே ஒரு அப் ஸ்ட்ரோக்ஸ், ஒரு டவுன் ஸ்ட்ரோக்ஸ், அடுத்து அப் ஸ்ட்ரோக்ஸ், இதே மாதிரி வரும். அப்புறம் ஓவல் நம்ம எந்த ஒரு லெட்ரு லைக் ஏ, டி இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது அந்த இடத்துல ஓவல் ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம். அடுத்தது அசெண்டிங் லூப். அசெண்டிங் லூப் ஹெச், எல் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி லெட்டருங்க எழுதும்போது கே எழுதும்போது ஹெச், எல் எழுதும்போது அசெண்டிங் லூப்பும், ஜி, ஜே இந்த மாதிரி கீழ் நோக்கி வர லூப்புக்கு டிசெண்டிங் லூப் கொடுப்போம். அடுத்தது ஸ்டெப் 4, லெட்டர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் லோவர் கேஸ்ன்னு காட்டியிருப்பேன்ல, லோவர் கேஸில் தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கரெக்டாக நீட்டாக எழுதி காட்டியிருப்பேன். எப்போதுமே நம்ம லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த லைன்ஸ்குள்ளார வர மாதிரி நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம எங்கே எழுதினாலும் எந்த அன்ரோல் நோட்டு, நம்ம ப்ராஜெக்ட் எழுதும்போது சரி, நம்ம அந்த இடத்துல லைன் க்ரியேட் பண்ணணும்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லைன் கரெக்டாக வந்துடும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் லைன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எழுதி பழகணும்.
நம்ம லெட்டர்ஸ் எழுதும்போதே நம்ம இதுக்கு முன்னாடி எழுதணும்ல ஸ்ட்ரோக்ஸ் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்குன்றத நம்ம சொல்லி 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 எழுதும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து மைண்டில் பதிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஓவல் வந்து அதுக்கப்புறம் வந்து அண்டர்டோன் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டரும் எழுதும்போது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்னு கரெக்டாக கிளியராக வந்து நம்ம சொல்லி சொல்லி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு வேர்டு எழுதும்போது இந்த இடத்துல நம்ம அப்ஸ்ட்ரோக்ஸ் போகும்போது நம்ம திக்காக எழுதும்போது இல்லை இங்கே அப்ஸ்ட்ரோக்ஸ் இல்லை, இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரோக்ஸ் வரணும், இந்த வேர்டு தப்பு அப்படின்றது வந்து கிளியராக புரியும். அடுத்தது ஸ்டெப் 5 வேர்ட் ரைட்டிங். ஒரு வார்த்தைங்களை வந்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே காமனாக எழுதுகிற ஹலோன்ற வேர்டு. நம்ம யூடியூப்பில் எடுத்து கேலிகிராஃபின்னு போட்டாலே ஹலோன்ற வேர்டு தான் நிறையா பேர் எழுதியிருப்பாங்க. அதுதான் மில்லியன் கணக்கு வியூஸும் போயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹலோன்ற வேர்டே எழுதி காட்டியிருக்கேன். எந்த இடத்துல அப் ஸ்ட்ரோக்ஸ் வருது, எந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரோக்ஸ் வருது, அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு நேம் என்னன்றது நம்ம சொல்லி சொல்லி எழுதுவோம். கரெக்டாக அந்த அப் ஸ்ட்ரோக்ஸ் போகும்போது தின்னாகவும், டவுன் ஸ்ட்ரோக்ஸ் வரும்போது அந்த வார்த்தை அந்த லெட்டர் திக்காகவும் வர மாதிரி கரெக்டாக கிளியர் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹலோன்ற வேர்டு எழுதியிருக்கேன். அடுத்தது லவ்ன்ற வேர்டு எழுதியிருக்கேன். அடுத்தது நம்மளோட சேனலில் கேலிகிராஃபி. ஸோ கேலிகிராஃபி எழுதாமல் இருந்தால் எப்படி, அதனால் கேலிகிராஃபியும் வந்து எழுதி காட்டியிருக்கேன். அடுத்தது சண்டேன்றதும் எழுதி காட்டியிருக்கேன். நம்ம இந்த சண்டேன்னு எழுதும்போது இந்த எஸ்ன்ற எழுதுகிற அந்த வேர்டில் வந்து அங்கே வந்து நம்ம ப்ரெஷர் வேரியேஷன் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருப்போம். ஆரம்பிக்கும்போது லைட்டாக ஆரம்பித்து திக்காக டவுன் ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வந்து ஃபினிஷிங்கில் வந்து லைட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வேரியேஷன் கொடுத்துருக்கோன்றது தெரியும். அடுத்தது இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற பிக் பாஸ்ன்றதை வந்து எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பிக்ன்றதை வந்து நார்மலாக நம்ம எழுதுகிற கேலிகிராஃபியில் எழுதியிருப்பேன். 2வது கொஞ்சம் லூப்ஸு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரில் கொடுத்து எழுதியிருப்பேன். தெரியுதா? நான் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த எஸ்ன்ற எழுதுகிற இடத்துல வந்து நம்ம ப்ரெஷர் வேரியேஷன் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஒரு பென்சிலை வச்சு கூட நீங்களும் பியூட்டிஃபுல்லாக கேலிகிராஃபி க்ரியேட் பண்ண முடியும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் ப்ராக்டிஸ், மேஜிக் ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். நீங்கள் என்னென்ன வேர்டெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேலிகிராஃபி டிஐஒய் சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.